வேட்பாளர் தேர்வுக்கு பிறகாக நிறைய ஒரு சில சர்ச்சைகள் அங்கங்க இருந்தது. ஒண்ணு தாம்பரம் வேட்பாளரை மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பழைய வேட்பாளர் எங்களுக்கு அது ஒண்ணு ரெண்டு அது எல்லா கட்சியிலுமே இருக்கு, இங்கன்னு கிடையாது இருக்காது. ஆனா பெரிதளவுல பேசப்பட்டது RSS பின்புலத்துல இருக்க ஒரு வேட்பாளர் நத்தம் செல்வகுமாரை நீங்க RSS பின்புலத்துல இருக்கவரை தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்றது சமூக ஊடகங்களையும் சரி வெளியிலையும் சரி பொது வெளியிலையும் சரி பெருசா பேசப்பட்டது. என்ன சார் எங்க கிட்ட இருந்தா RSS பின்புலத்துல இருந்தவர் எங்க கிட்ட இருந்தாங்க, எங்க கிட்ட இருந்தால்தானே அவங்க கூட்டு போனாங்க. நாங்க எங்களோட இருந்தவர் தானே அவரு, என் தொகுதிக்காரரு, என்னோட இருந்தவர், எங்களோட இருந்தவர், எங்களுக்கு ஆதரவா இருந்தவர், தேர்தல் வேலை பார்த்தவர். அப்புறம் அவரு போய் என்ன அவருக்கு சேர்த்தா ஒண்ணு இல்ல, நாங்க சேர்த்தா RSS எப்படி? இல்ல அவருடைய பேட்டி எனக்கு பிரதமர் தான் இல்ல RSS சித்தாந்தம் தான் நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்றாரு. சமுதாய ரீதியா ஒரு இயக்கத்தை நடத்துறார். சமுதாய ரீதியா அந்த சமுதாயத்துக்கு எது நல்லது வேணுமோ அதை கேட்கிறாரு, யாரையோ போய் பாக்குறாரு கேட்கிறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையா சார்? RSS பின்புலம் எல்லாம் கிடையாது சார். ஒரிஜினல் எங்க திமுக காரர் தான் அவர் அந்த சமுதாய பணிக்கு போனார். திமுக இருந்து அங்க போனாரு. ஆர்ஜின் திமுக தான். ஆமா, ஆர்ஜின் அவர் தான்.